கார்த்திகையா, ரமண மகரிஷி ஐயா, நான் யார் அப்படின்னு ஒரு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அது வந்து உண்மையான விஷயம் தான். நான் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தாய் தந்தையை தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல் சம்பந்தப்பட்டவங்க தாய் தந்தை, நம்ம உடல் சம்பந்தப்பட்டவங்க நம்மளுடைய குலதெய்வம், அப்புறம் நம்மளுடைய வாசி சம்பந்தப்பட்டது என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். வாசி வெளியில போயிடுச்சுன்னா நாம யாரு எல்லாருக்குமே தெரியும். வாசி வெளியில போயிடுச்சுன்னா நம்ம போனோம். இதுதான் உண்மை. இதான் நான் யார், அதுதான் அவர் சொல்றாரு. அப்ப வாசியை தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. நிறைய பேர் இது தெரியாது. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பணிவு கொடுப்பாங்க, அகந்தை போகும், அகங்காரம் போகும். இதெல்லாம் போய் பிரயோஜனம் இல்லை. நான் யாருன்னா நம்ம வாசி யாரு, நம்ம மூக்குல சுவாசம் இருக்கக்கூடிய 12 சுவாசம் படைச்ச இந்த மனித உடல். இதுக்கப்புறம் இந்த வாசியை மேல்நிலை அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் யார் அப்படின்ற அந்த விசாரணையவே ரமண மகரிஷிகள் சொல்லியிருக்காரு இன்டைரக்டா. அது நிறைய பேருக்கு புரியாது. இதுதான் உண்மையான விஷயம். மகான் சொன்னதுக்குரிய மூலமான கருத்தே இதான். நான் யார் அப்படின்னா நம்ம வாசியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வாசியை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மேல்நிலை அடைய முடியும். அப்போ வாசியோக பயிற்சி பண்ணாதான் நாம யாருன்னே தெரியும் நமக்கு. இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.